அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பயிற்சி என்ன பயிற்சினா, கை வலிக்கு உண்டான பயிற்சி. 2 கை, ஷோல்டரு, கை மூட்டு இதுக்கு உண்டான பயிற்சிய தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பொழுதன்னைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இந்த கை வந்து தொங்க போட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த கை மேல தூக்குறதுக்கோ, இப்படி தூக்குறதுக்கெல்லாம் வேலையே இல்லாம இருக்கு. கம்ப்யூட்டர்ல உட்காந்தோம்னா, இப்படியே இந்த கை தொங்க போட்டு இப்படியே தான் உட்காந்துருக்கும். கம்ப்யூட்டர்ல உட்காந்தோம்னா. அதனால இந்த கை வந்து நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கை ஷோல்டர் வலியினால சட்டை கூட போட முடியாம நெறைய பேர் இருக்காங்க. சட்டை கைய விட்டு உள்ளார போட முடியாம நெறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த கைக்கு உண்டான பயிற்சி, இந்த மூட்டு வலி, இந்த ஷோல்டர் வலி, இந்த கை இந்த ஜாயிண்ட் வலி, இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸர்சைஸ் இருக்கு. அத செஞ்சீங்கன்னா, இந்த வலி வராது. கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறவங்க மெயினா அந்த பயிற்சிய செய்யணும். ஏன்னா, அவங்க பொழுதன்னைக்கும் இப்படியே தான் கீழயே உட்காந்து இப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அதனால கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கவங்க மெயினா இப்ப தெரியாது ஆரம்பத்தில ஒரு 30, 40 வயசு வரைக்கும் தெரியாது கம்ப்யூட்டர்ல வேலை செய்யலாம். அதுக்கு மேல 40, 45 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்த ஷோல்டர் வலி வந்துரும். ஒரு 45, 50 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் வலி, இந்த பேக் பெயின் இந்த இடத்துல வந்துரும். பேக் பெயின். அவங்கலாம் டெய்லி இந்த பயிற்சிய செய்யணும். இன்னைக்கு வலி இல்லேன்னு செய்யாம விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு பின்னாடி வந்து இந்த விளைவ சந்திப்பீங்க. அதனால இந்த இந்த பயிற்சிய வந்து கை வலிக்கு உண்டான பயிற்சிய வந்து டெய்லி காலையில ஒரு 5 நிமிஷம் செஞ்சீங்கன்னா தான், பின்னாடி வர்ற வலிய தடுக்கலாம். அது எப்படிங்கிற சும்மா எளிய பயிற்சி, எளிய முறை பயிற்சி தான். டெய்லி அத செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு போனீங்கன்னா, அந்த கை வலி சுத்தமா வராது. அது எப்படிங்கிறது இந்த பயிற்சி சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. அது மாரி செய்யுங்க இந்த பயிற்சிய. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கைக்கு உண்டான பயிற்சி வந்து, இந்த 2 கை விரலையும் அப்படியே நல்லா இப்படி பிரஸ் பண்ணி, ஒரு 5 எண்ணிக்க. நல்லா இப்படி பிரஸ் பண்ணி ஒரு 5 எண்ணிக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மூட்ட மட்டும் சுத்தணும். இந்த மூட்ட மட்டும் இப்படியே ஒரு 5 எண்ணிக்க. இந்த மூட்ட மட்டும் இப்படியே சுத்தணும். அடுத்து இந்த கை. இந்த மூட்ட மட்டும் சுத்தணும். அப்புறம் ரிவர்ஸ். ஒரு 5 எண்ணிக்க. இது சாதாரணமா தெரியும். இதுக்கு பலன் வந்து அதிக பலன் கிடைக்கும். இந்த மூட்டுக்கு இந்த செஞ்சோம்னா. சாதாரண எளிமையா தெரியும். நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த மூட்டு. இந்த மூட்டுக்கு உண்டான பயிற்சி. இந்த மூட்டுக்கு உண்டான பயிற்சினா, இங்க பாரு. இப்படி சுத்தணும். அடுத்து ரிவர்ஸ். இந்த மூட்டு மட்டும். அதே மாரி இந்த கை. அடுத்து ரிவர்ஸ். இந்த மூட்டு பார்த்துட்டோம். விரல் பார்த்துட்டோம். இந்த மூட்டு பார்த்துட்டோம். அடுத்தது ஷோல்டர். இந்த ஷோல்டருக்கு உண்டான பயிற்சி தான் மெயின். இந்த ஷோல்டருக்கு உண்டான பயிற்சி தான் இன்னைக்கு மெயினா செய்யணும். ஏன்னா பின்னாடி வலி வரும். அதிகம் வரும். இப்பயே இந்த டெய்லி செஞ்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த ஷோல்டர்ல வந்து இந்த தசையெல்லாம் அப்படியே புடிச்சுக்கும். இப்படி பொழுதன்னைக்கும் எந்த நேரம் இப்படி தொங்க போட்டுக்கிட்டே தானே இருக்கும். இப்படி மேல தூக்குறதுக்கு இந்த கை தூக்குறதுக்கு வேலையே இல்லாம போச்சு. எந்த வேலையிலயுமே இந்த கை இப்படி மேல தூக்குறதுக்கு வேலையே இல்ல. இப்படி தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த தசைப்பிடிப்பு அப்படியே இந்த ரத்தம்லாம் அப்படியே போய் நரம்பு அமுங்கி அப்படியே தசைப்பிடிப்பு ஆகி கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த பெயின் வர்றது இதனால தான் தொங்க போட்டுக்கிட்டே. டெய்லி இந்த கைய மேல தூக்கி இப்படி இறக்கணும். டெய்லியும். இங்க பாருங்க. ஒரு 5 எண்ணிக்க. மூச்ச நல்லா இழுத்து ஒரு 5 எண்ணிக்க. அப்படியே ரிலாக்ஸ். அப்படியே நல்லா மூச்ச இழுத்துக்கிட்டே கைய மேல கொண்டு போணும். காத ஒட்டி வரணும். இப்படி காத ஒட்டலைனாலும் பரவாயில்ல. இப்படி காத ஒட்டி ஒரு 5 எண்ணிக்க. அப்படியே ரிலாக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கை மூட்டுக்கு உண்டான பயிற்சி இங்க பாருங்க. கைய என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ்ல சுத்தணும். இங்க பாருங்க. அப்படியே ரிவர்ஸ். ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாருங்க இப்படி தான் வரும். இந்த கை இப்படி தான் வரும் ஆரம்பத்தில. ஆனா, இந்த கை வந்து காத ஒட்டி சுத்தணும். காது இந்த கைய ஒட்டி. இங்க பாரு. இந்த காத ஒட்டி இப்படி வரணும் கையி. பின்னாடி ஒரு 5 எண்ணிக்க. இங்க பாரு. காத ஒட்டி வருதா? சில பேத்துக்கு இது வந்து ஆரம்பத்தில செய்றவங்களுக்கு இந்த காத ஒட்டி இப்படி வராது. இப்படி தான் சுத்துற மாரி இருக்கும். இப்படி கை இப்படி தான் வரும் சில பேத்துக்கு. காத ஒட்டி வராது. அது காத ஒட்டி வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இங்க பாரு. இப்படி ஒட்டி செய்யணும். காத ஒட்டி. இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், திரும்பி ஃபார்வர்ட்ல ஒரு 5 தடவ. இங்க பாரு. கை வந்து இந்த உடம்ப ஒட்டியே வரணும். அப்பதான் இந்த ஷோல்டர் வந்து நல்லா ரொட்டேஷன் நடக்கும். இந்த சதப்பிடிப்பெல்லாம் இதில வராது. இந்த சதப்பிடிப்பு, ரத்தோட்டம் இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த ஷோல்டர் பெயின் வருது. இங்க பாருங்க. இப்படி ஒட்டி வரணும் கை வந்து. இப்படி ஒட்டி வரணும். வந்தா தான் இது முழுமை. டெய்லி இந்த மாரி செஞ்சீங்கன்னா, இந்த ஷோல்டர்ல தசைப்பிடிப்பு வரவே வராது. அதே மாரி இந்த கை இங்க பாருங்க. இப்படி ஷோல்டர ஒட்டி வரணும். கையி இங்க பாரு. அப்படியே காத ஒட்டி அப்படியே வரணும். ஃபர்ஸ்ட் டைம் வராது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இப்படி தான் வரும். இப்படி தான் வரும். இந்த ஷோல்டர ஒட்டி வராது. செய்ய தான் வரும். இந்த காது ஷோல்டர ஒட்டி வர வரைக்கும் நல்லா செய்யணும் இங்க பாருங்க. அவ்வளோதான். ஒரு 5 எண்ணிக்கை டெய்லியும்.
இப்படி ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது ரிவர்ஸில் ஒரு 5 எண்ணிக்கை. அவ்வளோதான். இது ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டெப் காலை முன்னாடி வச்சு, இந்த கை மேலே இருக்கணும். இடது கை கீழ. அப்படியே வந்து ரொட்டேஷன் இங்க பாருங்க. காத ஒட்டி வரணும். காத ஒட்டி வரலைன்னா பரவாயில்ல. அடுத்தது செய்ய செய்ய வந்துரும். இங்க பாருங்க. இது மாரி காத ஒட்டி வரணும். இது மாரி ஒரு 5 எண்ணிக்கை. அடுத்தது ரிவர்ஸ்ல ஒரு 5 எண்ணிக்கை. அவ்வளோதான். அப்புறம் நேரா வந்து நின்னுக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கை மூட்டுக்கு, விரலுக்கு, அடுத்தது இந்த மூட்டு, இந்த மூட்டு, இந்த மூட்டு. கம்ப்யூட்டர் வேலை செய்கிறவங்க மெயினாக செய்யணும். எல்லாரும் செய்யணும். செஞ்சாதான் இந்த ஷோல்டர் வலி வர்றதை தடுக்கலாம். இல்லாட்டி அப்புறம் 50 வயசுக்கு மேலே வலி வந்ததுக்கப்புறம் செய்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டோம்னா நல்லது. இதை டெய்லி செய்யுங்க. ஷோல்டர் வலி வராமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.